கோவலரம்மையுடனாய திருவைகுந்த காலத்தியப்பர் திருவருளை சிந்திக்கின்றோம். நாளும் நம்பியாரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே ஆளும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்த அதற்பின் மூளும் காடலுடன் பெருக முதல்வர் நாமத்து ஐந்தெழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாய்ப்பக் கெழுமினார். இது பெரிய புராணத்தில் பெருமிழலை குறும்ப நாயனாரை பற்றிய அந்த புராணத்தில் வரக்கூடிய ஒரு செய்யுள். இல்லை, அந்த நாயனார் நம்பிகளையே மானச குருநாதராக எண்ணி அவர் நம்பிகளுடைய சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருநாமம், அவருக்குன்னே உரிய திருநாமம் நம்பி ஆரூரர். அந்த திருநாமத்தை அவர் சொல்லிக்கொண்டே இருந்தார். அதான் சொல்கிறார், நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவின்ற நலத்தாலே. அந்த சுந்தரமூர்த்தி நாயனாருடைய நம்பியாரூரர் அவருடைய திருநாமத்தை, சுந்தரமூர்த்தி நாயனாருடைய பெயரை சொல்லிக்கொண்டே தினந்தோறும் சொல்லிக்கொண்டே இருந்த அதனால அவருக்கு என்னென்ன கிடைத்ததான், ஆளும்படியால் அணிமாதி சித்தியான அணைந்த அதற்பின் அஷ்டமா சித்திகள், அட்டமா சித்திகள் அணைதரும் காலத்தி அப்படிங்கிறார்ல ஞான சம்பந்தர். அப்படிப்பட்ட அஷ்டமா சித்திகள், அது பல பல சித்துக்கள் உண்டு. இது ஒரு பெரிய நிலை இல்லை என்றாலும் இதுவும் கிடைக்கும். அதுதான் அஷ்டமா சித்திகளே. சில பேர் இதான் முத்தின்னு சில பேர் சொல்லி கொண்டு இருக்கார்கள். அது கிடையாது. அஷ்டமா சித்திகள்ங்கிறது அது ஒரு சிறிய நிலைதான். ஆனால் அதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் பொருள். அணிமாதி சித்தியான அணைந்தத பின் மூளும் காடலுடன் பெருக, மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து ஐந்தெழுத்தும். மீண்டும் மீண்டும் அவர் அந்த நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கார். அவருக்கு அன்பு குறையவே இல்லை. அன்பு குறையாது பணி செய்து கொண்டே இருக்கார். அந்த நாமத்தை சொல்லி கொண்டே இருக்கார் அவர். அது அது என்னென்ன தந்ததுன்னு சொல்கிறாரு. அந்த அஷ்டமா சித்தியை தந்தது. இதோடைய உயர்ந்ததான இந்த அஷ்டமா சித்திங்கிறது ஒரு சின்ன ஒரு அதுதான். நம்மளால் முடியல, சாதாரண மனுஷர்களான. ஆனால் சித்தர்களுங்கிற கூடியவர்கள் இந்த அஷ்டமா சித்திகளை வைத்திருக்கக்கூடியவர்கள். ஆனால் அந்த அஷ்டமா சித்தி பெரிய விஷயம் இல்லை. அதோடு எவ்வளவோ உயர்ந்தது முக்திங்கிறது. அப்படி அஷ்டமா சித்தியுடைய பயனும் அடுத்தது ஐந்தெழுத்து சொன்ன பலனும் இவர் சேர்ந்து விட்டது. இதுதான் இருக்கிறதுல உயர்ந்தது. இந்த அஷ்டமா சித்தியுடைய அதோடெல்லாம் உயர்ந்தது எத்தனையோ. தேவலோக பதவியை விடவும் உயர்ந்தது அந்த பஞ்சாட்சரம் சொல்கிற புண்ணியம். அந்த பஞ்சாட்சரம் சொல்லக்கூடிய புண்ணியமும் இவரை சேர்ந்தது. கேளும் நிறைய சுற்றங்களும் உற்றார்களும் இவரிடம் சேர்ந்தார்கள். பொருளும் நிறைய பொருள் சேர்ந்தது. உணர்வுமாம் நல்ல உணர்வு, அந்த நம்பியாரூர பெருமானுடைய திருவடிகள் அன்பு, அந்த உணர்வு சேர்ந்தது. பரிசு வாய்ப்பு கெழுமினார். இதெல்லாம் சேர்ந்தது அவர்கிட்ட. என்ன வந்தது? அஷ்டமா சித்திகள், அணிமாதி முதலான அஷ்டமா சித்திகளும் பஞ்சாட்சரம் சொன்ன புண்ணியமும் நல்ல உற்றாரும் நிறைய செல்வமும் இவரிடம் சேர்ந்தது. எதனால் சேர்ந்ததுன்னா, தினம்தோறும் நம்பியாரூரா 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 நம்பியாரூரான்னு சொல்லி கொண்டே இருந்தார். அதனால் இத்தனையும் சேர்ந்தது. துன்பம் நீங்க வேண்டுமானால், இருக்கக்கூடிய இன்னல்கள், நோய்கள், வறுமையெல்லாம் போகணும்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. நம்பியாரூரான்னு அதுக்கு ஆச்சாரிய பஞ்சாட்சரம்னு பேர். ஆச்சாரியனுடைய பெயர். அது எல்லாத்தையும் தரவல்லது. அதை
கஷ்டம் வரப்பையும் அதை சொன்னால் அந்த கஷ்டமெல்லாம் விலகி நீங்கும், நன்மை வந்து சேரும். இது பெரிய புராணத்தில் அந்த பாண்டிய மன்னனுக்கு, ஞானசம்பந்தர் புராணத்தில் சொல்கிறான், அந்த பாண்டிய மன்னனுக்கு நோய் வந்து இருக்கிறப்ப இங்கே ஞானசம்பந்தர் வருவார்னு அந்த ஒரு வார்த்தை, ஞான சம்பந்தங்கிற வார்த்தையை அந்த இடத்துல ஒருவன் சொல்கிறான். அப்போயே அந்த பாண்டிய ராஜாவுக்கு பாதி நோய் குறைஞ்ச மாதிரி இருந்ததாம். அப்படி அந்த ஆச்சாரிய மூர்த்திகளோட பேர் எங்கே அந்த பேர் ஒலிக்கக்கூடிய இடத்துல கூட ஒரு துன்பம் வராது. அப்போனா நம்ம அவங்கள கும்பிட்டவர்களுக்கும் அவர்கள் பேரை சொன்னவர்களுக்கும் எத்தனை புண்ணியம்னு அதை நம்ம எண்ணி பார்க்க முடியாதபடியாக உள்ளது.